ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அப்டேட்ஸ் எவ்வளோ வேகமாக எடுக்கிறனோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக ஷேர் பண்ணுறேன். எனக்கே தெரியுது என்ன பண்ணுறது. ரொம்ப ஜாஸ்தியான ஹெவி ஒர்க்காக போயிட்டுருக்கு. அதனால் தவிர்க்கவே முடியல என்னால். கிழக்கு வாசல் சீரியலுக்கு அப்புறமா இவங்க எப்போ வந்து கம்பேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு தருணத்தில் நம்மளோட ரேஷ்மாவோட புது சீரியல் வந்து அப்டேட் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஃபேவரட்டான ஒரு சீரியல் ரீமேக் ஆக போகுது. நம்மளோட பாலிமர் சேனலில் உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல். நிறைய முறை நான் பார்த்துருக்கேன் இந்த சீரியல். நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சீரியல் வந்து ரெகுலராக பார்ப்பேன். ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பேரும் கூட. இந்த அளவுக்கு இந்த பேர் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட அழகாக வலம் வந்த ஒரு பேர் இவங்க. அம்ருதா தாரே அப்படிங்கிற சீரியலோட ஒரு அஃபிஷியலான ரீமேக். இந்த சீரியலில் வந்து ஹீரோ கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார். இந்த சீரியல் ஹீரோயினாக நம்ம ரேஷ்மா தான் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஹீரோவாக நம்மளோட ஜெய் ஆகாஷ் சார், நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் ஹீரோ. இவரை இதுக்கு முன்னாடி ஜீ தமிழ் சீரியலில் பார்த்துருக்கோம். ரேஷ்மாவும் ஜீ தமிழில் புதுசு கிடையாது, ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஜீ தமிழ் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதுவும் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல். இந்த நியூஸ் கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்றுக்கே நம்மளோட ரேஷ்மா வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. இதை தாங்க சொல்லியிருந்தேன், எல்லாமே லேட் போஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எனி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எஸ்ங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரேஷ்மா வந்து அவங்களோட சக்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஜீ தமிழில் பண்ணியிருந்தாங்க, பூவை பூச்சிடவா அப்படிங்கிற சீரியலில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த சீரியல் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஷபுவோட எடுத்துக்கிட்ட பிக் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மீட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக 2023 வந்து 18 ஜனவரி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. எப்போ பார்க்கலாம் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணிங்க உங்கள் கேங் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கான ஆன்சரையும் சொல்லிட்டாங்க ரேஷ்மா. ரேஷ்மாவோட புது சீரியல் வரப்போகுது. ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.